பக்த புண்டலீகனுடைய தாயார் தகப்பனார் ஜானுதேவ் அப்படிங்கிறவரும் சத்தியவதிங்கிற புண்ணியவதியும் இந்த ரெண்டு பேருக்கு புண்டலீகன் மகனாக பிறந்து நல்ல ஒழுக்கத்தோடு சீலத்தோடு வளர்க்கப்பட்ட பையனாக இருந்தவன் அவனுடைய கர்ம கத்தியினால் பிராரப்தத்தினால முன்வினை பயனால் வழி தவறி போய் ரொம்பவும் கெட்டவனாக போயிட்டான்னு சரித்திரம் சொல்கிறது. தாயார் தகப்பனாரையே கொடுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த புண்டலீகன் காசி க்ஷேத்திர யாத்திரைக்கு போகிற வழியில் குக்குட மகரிஷி அப்படிங்கிற ஒரு பெரியவரை பார்க்க நேர்ந்து அவர் மூலமாக தாய் தகப்பனாருக்கு சேவை பண்ணுறது பிரத்யக்ஷ தெய்வமாக அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம்னு அவர்களையே வழிபடுவதையே உயர்ந்த தவமாக கொள்ளணுங்கிறத அவர்கிட்டேருந்து தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் தாய் தகப்பனாருக்கு செய்த அபச்சாரத்துக்கு மன்னிப்பு கேட்டு அவளுக்கு சேவை பண்ணினதை காட்டக்கூடிய சித்திரப்பட்டம் அங்கே இருக்குது. துவாரகையில் இருந்த கிருஷ்ண பகவான் அவனை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தாராம். மாத்ரு பித்ரு பக்தனை பார்க்கறதுக்கு நான் வரேன்னு சுவாமி வந்தாராம். அப்படி வந்த பகவானே ரொம்ப நேரம் நிற்க வைக்க முடியாதுங்கிறதுனால உட்காந்து வைக்க இடமும் இல்லை. சின்ன குடிசையாக இருந்திருக்கு அவன் வீடு. அப்போது ஒரு செங்கல்ல போட்டு அதில் நிற்க சொன்னான் சுவாமிகிட்ட. சுவாமியும் அந்த செங்கல் ஏறி நின்னார். அந்த செங்கல் அப்படிங்கிறது விட்டுங்கிறது மராட்டியில் செங்கல். அதில் ஏறி நின்னாருங்கிறதால பகவானுக்கு விட்டல் அப்படின்னு பேர். அந்த பாண்டவங்களோட சன்னிதானம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் பண்டரிபுரம். புண்டலீகனோட தாயார் தகப்பனாருடைய சமாதி மந்திர் இப்போ நாம் தரிசனம் பண்ணுறது. புண்டலீகனோட சமாதிக்கு நேர எதிர்க்க சந்திரபாகா கரையிலேயே இருக்கக்கூடியது. இந்த உத்தமர்களாலே நமக்கு புண்டலீகன் கிடைச்சார். புண்டலீகனால நமக்கு பாண்டுரங்கன் கிடைச்சார். பண்டரி க்ஷேத்திரம் கிடைச்சதுங்கிறதுனால இந்த உத்தம பக்தாளுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த க்ஷேத்திர யாத்திரை ஆரம்பி